கிழக்கு பார்த்த அருமையான வாஸ்து வரைபடம். மேற்கு, வடக்கு, தெற்கு, ஈசான மூலை, வாயு மூலை, கன்னி மூலை, அக்னி மூலை. ஈசான மூலையில போர்வெல்லும் மழைநீர் சேருக்கும் சம்பும் வடகிழக்கு மூலையில இருக்கணும். அக்னி மூலையில செப்டி டேங்க் அமைக்கக்கூடாது. வாயு மூலையில செப்டி டேங்க் அமைக்கணும். கன்னி மூலையில மொட்டை மாடியில உயரமா வாட்டர் டேங்க் வைங்க. 125 குழி பசுமனை. வயது பொருத்தம் 75 ஆண்டுகள். 11 பொருத்தத்துல 10 பொருத்தம் உள்ளது. தலவாசல் உச்சஸ்தானத்துல நேர்புறத்துல டாய்லெட்டுக்கு உண்டான வாயு மூலையில டாய்லெட்டு, காமன் டாய்லெட். பூஜா கபோர்டு. அக்னி மூலையில கிச்சன், படி. கன்னி மூலை பெட்ரூம். கிழக்க பார்த்த வீடு யாருக்கு எல்லாம் யோகம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடு கட்டுறதற்கு உண்டான அமைப்பு எந்த திசை யோகம், கிழக்கு வடக்கு சிறப்பு, எதையும் பார்க்க வேண்டியதில்லை. கிரகத்தில் முதல் கிரகம் சூரியன். பிரதோஷ வழிபாடும் சிவபெருமானை வழிபாடு செய்வதும் ஊர் கோவிலில் இருக்கிற லிங்கத்தை வழிபாடு செய்வதும் வசதி. திருச்சியில் இருந்தீங்கன்னா திருவானைக்காவல் போங்க. மதுரையில் இருந்தீங்கன்னாக்கா மீனாட்சியை வழிபாடு செய்யுங்க. பஞ்சஸ்தலங்கள் நீங்கள் காலாஸ்திரி போயிட்டு வர்றது நல்லது. ஏகாம்பரேஸ்வரர் காஞ்சிபுரத்துலையும் சிதம்பரத்துலையும் வழிபாடு செய்யுங்க. 273 கோவில்கள் இருக்குது, கண்டிப்பாக போயிட்டு வாங்க. வாய்ப்பு கிடைத்தா அழுத்தி காசி விஸ்வநாதரை வழிபாடு செய்யுங்க. மேசம், சிம்மன், தனுசு ராசிக்காரர்களுக்கும் 1/10/19/28 பிறந்தவர்களுக்கும் கிழக்கு திசை யோகம். இது மாதிரி வரைபடம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. தகவல் பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. தேங்க்யூ.